சிரியாவில் என்ன நடக்கிறது? கிளர்ச்சியாளர்கள் டமாஸ்கஸை அடைந்தது எப்படி? வரைகலை வடிவில் விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. சிரியாவினுடைய அதிபரா பஷர் அல் அசாத் 20 ஆண்டுகளுக்கும் மேல ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தந்தையுடைய ஆட்சி காலத்தையும் சேர்ந்தா கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கும் மேலாக அவங்க சிரியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சூழல்ல தான் இப்போ தலைநகர் டமாஸ்கஸை கிளர்ச்சியாளர்கள் ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அதிபர் பஷர் அல் அசாத்தும் நாட்டில் இருந்து தப்பி இருக்காரு. என்ன நடக்குது சிரியாவில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சிரியாவினுடைய உள்நாட்டு போர் என்பது 2011ஆம் ஆண்டே தொடங்கின ஒரு போர் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்பவே கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வரைக்கும் மரணம் அடைஞ்சாங்க. அதே மாதிரி நிறைய பேர் இடம் மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதாவது வெவ்வேறு நாடுகளுக்கு தப்பி செல்ல வேண்டிய ஒரு சூழல் எல்லாம் ஏற்பட்டது. அந்த சமயத்துல கிளர்ச்சியாளர்கள் அதிகமா உள்ள வந்து இந்த உள்நாட்டு போர் என்பது 13 ஆண்டு காலமா தொடர்ந்துகிட்டே தான் இருந்தது. இப்போ சமீபத்தில் நவம்பர் 27ஆம் தேதி, அதாவது 1.5 வாரத்திற்கு முன்பாக HTS அப்படின்னு சொல்லக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் அமைப்பு தான் இந்த தாக்குதலை தொடர்றாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹயாத் தஹ்ரீர் அல் ஷாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இவங்க அல் கொய்தா அந்த அமைப்புடைய தொடர்புல இருந்தவங்க இப்ப இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தாக்குதல் தொடங்கினதுக்கு பிறகு மட்டுமே கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இந்த 1.5 வாரத்துல இடம்பெயர்ந்திருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழல் தான் சிரியாவில் நிலவுது. இப்போ எப்படி இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளர்ச்சியாளர்கள் ஆக்கிரமிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹமா அப்படின்ற இடத்தை, அந்த நகரத்தையும் பார்க்கிறோம், அலப்போ அப்படின்ற நகரத்தையும் பார்க்கணும். இதற்கு நடுவுல தான் இட்லிப் அப்படின்ற ஒரு நகரமும் இருக்கு. அங்கதான் இந்த HTS அமைப்போட பேஸ் அப்படின்றது இருந்தது. அங்க இருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஹமா, அலப்போ, அதே மாதிரி ஹோம்ஸ் அப்படின்ற இந்த நகரங்களை எல்லாம் அவங்க ஆக்கிரமிக்கிறாங்க. இன்றைக்கு காலையில டமாஸ்கஸ் தலைநகரையும் அவங்க உள்நுழைஞ்சு ஆக்கிரமிக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல தான் நம்ம லெபனானோட பார்டர் அங்க பார்க்கிறோம் இல்லையா? சிரியாவுக்கும் லெபனானுக்கும் இருக்கக்கூடிய அந்த பார்டர்ல அங்க இருந்துதான் ஒரு விமானம் மூலமாக அதிபர் பஷர் அல் அசாத் தப்பி சென்றதா சொல்லப்படுது. ஆனா அந்த விமானம் எங்க சென்றது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவர் எங்க இருக்கார் அப்படின்ற இருப்பிடம் தெரியாது. அடுத்ததா நம்ம இன்னொரு ஒரு வரைபடத்தையும் பார்க்கலாம். இதுல நம்ம பார்க்க முடியுது, நம்ம கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கோம். இதுல இளஞ்சிவப்பு நிறத்துல பெரிய இதுவா இருக்கிறது தான் அதிபர் அல் அசாத்துடைய ஆட்சி காலத்துல அவருடைய கண்ட்ரோல்ல இருந்த இடம். அதுவே மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தோம்னா கிளர்ச்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் இந்த HTS மட்டும் கிடையாது, வெவ்வேறு நாடோட சப்போர்ட்டை பெற்ற கிளர்ச்சியாளர்களும் அங்க இருந்தாங்க. அவங்களாம் ஆக்கிரமிச்ச இடங்கள் தான் அங்க இருக்கு. அதுல நம்ம குறிப்பா எல்லோ கலர்ல நாம பாக்குறது, மஞ்சள் நிறத்துல நாம பார்க்கக்கூடிய இடத்துல அதற்கு பின்னாடி தான் துருக்கி நாடு இருக்கு. துருக்கியோட பார்டர் தான் அது. அந்த நாட்டுடைய சப்போர்ட்டை பெற்ற கிளர்ச்சியாளர்கள் இருந்ததா சொல்லப்படுது. இப்ப இந்த தாக்குதல்லையும் HTSக்கு அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா துருக்கி அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்கு. இந்த ஒரு சூழல்ல தான் இப்போ டமாஸ்கஸையும் அவங்க கைப்பற்றிட்டதுனால அதிபர் இப்போ வெளியேறிட்டாரு நாட்டில் இருந்து. அதனால டமாஸ்கஸ் வந்து இனிமே HTS உடைய கட்டுப்பாட்டில் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதனால ஒரு அச்சமும் உண்டாகி இருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம். இப்ப அல் கொய்தாவுடைய அவங்க தொடர்புல இல்ல அப்படின்னாலும் கூட அல் கொய்தா தான் அவங்களுடைய ரூட்டா இருக்கு. அதனால இவங்க வந்து வன்முறையை ரொம்ப எளிதா கையாளக்கூடியவங்க. இவங்களுடைய கைக்கு சிரியா நாடு போனா அது சரியான ஒரு முடிவா இருக்குமா அப்படின்ற கேள்வி விமர்சகர்களால முன்வைக்கப்படுது. அது மட்டும் கிடையாது, அதிபர் பஷர் அல் அசாத்துக்கு ரஷ்யாவும் அதே மாதிரி ஹெஸ்புல்லா அமைப்பு, லெபனான்ல இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா அமைப்பும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாமே போர்ல இருக்கக்கூடிய சூழல்ல இந்த சப்போர்ட்லாம் கிடைக்காததுனால தான் சிரியாவுடைய அதிபருக்கு இந்த நிலை நேரிட்டதாகவும் சொல்லப்படுது.